கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பார்க்க போறது சுய நீதி என்னும் அரண். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சிந்தனைகள் அவன் என்ன அரணை கொடுத்திருக்கிறானா, சுய நீதி என்னும் அரண்களை இங்கு கட்டி வைத்திருக்கிறான். இந்த அரண்களானது நமக்கு தேவ நீதி என்னங்கிறத தெரிய விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரெண்டு நீதியை குறிச்சு போடப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு நீதி தான் தெரியும். தேவன் அவர் ரட்சிப்பை நான் கொடுத்திருக்கிறார். சரி, இந்த ரட்சிப்பை நான் தக்க வைத்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்முடைய செயல்கள்ல கிடைக்கிற நீதி மட்டும்தான் நமக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. இதுல யூதர்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய விசுவாசிகளின் நிலைமையும் இப்படிதான் இருக்குது. தேவ நீதியை நம்ம என்ன செய்யல, அறியல. அவரோட நீதி என்ன நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியாததுனால நம்ம நீதி என்னன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடி கொண்டிருக்கிறோம். என்ன நீதி தேடுறோம்? நான் என்ன செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், அவருடைய வல்லமைய நான் என்ன செஞ்சா நான் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த செயல்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடி கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு தேவ நீதி அங்க என்ன செய்யப்பட்டிருக்குதா, கொடுக்கப்பட்டிருக்குதா. சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் பாவம் செஞ்சு எப்படி இருந்தோமா, தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த நீதியை நம்மளால என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. இந்த நீதி அப்படிங்கிறது என்னன்னா தேவனுடைய ஒரு இயல்பு. அந்த இயல்பை நம்ம சம்பாதிச்சு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு கீழாக சென்றாரோ அப்பொழுதே அந்த ஆவியில என்ன வந்துருச்சு, பாவ இயல்பு வந்துவிட்டது. அந்த பாவத்தின் விளைவாக தான் இந்த உலகத்துல சாபம், சாப விளைவுகள், நோய், மரணம், வறுமை, கட்டுகள், இருளின் பிடி எல்லாமே அதோட விளைவுகளா தான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இந்த விளைவுகள்ல இருந்து மட்டும் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கல, அந்த இயல்பையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 2:1-12. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்பொழுது பாவத்திற்கு கீழாக ஆதாம் சென்றாரோ அந்த ஆவி எப்படி இருந்ததா, மரித்து போன நிலைமை. மரித்து போன நிலைமைனா ஆதாம் உடனே அங்க சரீரத்தில் அவர் மரணத்தை பார்க்கல, ஆவியில் மரணத்தை பெற்று கொண்டார். ஆவியில் மரணம்னா என்னன்னா தேவனிடமிருந்து பிரிவு. பரிசுத்தமான தேவனால் பாவமுள்ள அந்த ஆவியில என்ன செய்ய முடியாது, வாசம் செய்ய முடியாது. அந்த பாவமானது மனிதனையும் தேவனையும் அங்க என்ன செய்கிறது, பிரிக்கிறது. அந்த இயல்பு மாறினாதான் நம்மால் தேவனுடன் உறவு கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமான தேவனிடத்தில் நம்ம போய் நிற்கணும்னா அதற்கு தேவை அவருடைய பரிசுத்தம் நமக்கு தேவை. நம்ம ஸ்டாண்டர்ட்ல போய் நம்ம போய் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. எந்த செயலை செய்தாலும் அது தேவ நீதிக்கு ஈடாகாது. இது சம்பாதித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது, அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆவியில் மரித்த நிலைமையில நம்ம இருக்கும்போது எப்படி இருந்தோமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அவருடைய வார்த்தையை நம்மளால சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அந்த இடத்திலேயே நம்ம என்ன செய்யல, இல்ல.
அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம எப்படி இருந்தோமா? அந்நியர்களாக நாம் இருந்தோம். அதுக்கு சொந்தக்காரங்க நம்ம கிடையாது. உலகத்துல தேவன் அற்றவர்கள் போல இருந்தோமா? நம்பிக்கையே இல்லாதவர்களாக நாம இருந்தோமா? அப்படிப்பட்ட நம்மை அவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார்? அவர் செஞ்ச செயல்களினால் அவர் அங்க அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இயல்பு எப்படி இருந்ததா அப்படின்னா, வசனங்கள் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோமா? அவருக்கு எதிரிகளாக நம்ம இருந்தோமா? இருளின் இயல்பில் நாம் இருந்து கொண்டிருந்தோமா? அவர் நம்மோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்துருவின் இயல்பை பெற்றிருந்த நாம் தேவ இயல்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயல்புக்கு பேரு தான் நீதி. இதை நம்ம எந்த செயல்களை செஞ்சு நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். எப்படி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நமக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் தேவன் அன்புள்ளவர் தான். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனா அவருடைய இயல்பு நீதி செய்கின்ற இயல்பு, நியாயாதிபதி. அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனா அதை நம்ம மேல சுமத்த அவர் விரும்பாமல் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அனைத்தும் அங்க இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் செஞ்ச பாவத்துக்காக அந்த தண்டனை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அந்த இடத்துல சிலுவையில் அவர் தொங்குனது நம்முடைய சார்பில். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பெயர் அதுல போட்டுக்கலாம். ஏன் சார்பில் அவர் சிலுவையில் தொங்கினார்? எனக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னோட ஆக்கினைக்கு ஒரு தண்டனை உண்டு, அதை எனக்கு பதில் ஏன் சார்பில் அவர் சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டாரா? ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த சமாதானத்தை, அந்த விடுதலையை, அந்த வாழ்வை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமான், இந்த நீதி, இந்த இயல்பு என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆணாக பிறக்கிறது பெண்ணாக பிறக்கிறது நம்ம கையில இருக்குதா? இல்ல. அது பிறக்கும் போதே எப்படி பிறக்குது? ஆணாகவும் பிறக்குது, பெண்ணாகவும் பிறக்குது. அது போல ஆவியில் நாம் மறுபடி பிறக்கும் பொழுதே இந்த நீதியின் இயல்போடு பிறக்கிறோம். இதை நீங்க சம்பாதிச்சு இந்த நீதியை நீங்க என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. இந்த இயல்பை நீங்க எந்த செயலை செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. இதை நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்ச செயலை விசுவாசிப்பதன் மூலம் மட்டுமே இந்த நீதியை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனா இப்ப உலகத்துல இந்த நீதியை எப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம? நான் எந்த செயலை செய்யணும்? நான் இந்த விடுதலையை பார்க்கறதுக்கு ஒரு செயலும் செய்ய வேண்டாம். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்க அறிந்து கொண்டால் போதும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறீங்கிறத தெரிந்து கொண்டால் போதும். உங்க புதிய சிருஷ்டியில என்ன இயல்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க, இதை தெரிந்து கொண்டால் போதும். உங்களால அந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.